அவங்க 2 பேர் பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யாரு? நம்ம பாஜகவை சேர்ந்த மரியாதைக்குரிய விஜயதரணி அவர்கள் பேசுகிற பொழுது தேர்தல் நேரத்தை இதை போய் அறிவித்திருக்கிறார்கள், தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் இது உற்று நோக்கிறவர்கள் தெரியும், இது ஏதோ திடீர்னு இப்போ வந்த திட்டம்லாம் கிடையாது. இது கனடாவில் இப்படி ஒன்று போன ஒரு 6 மாதம் முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். கனடா விஷன் 2030 அப்படின்ட்டு 2030 முன்னால. ஆமாம், கனடா அது 2030 கனடா எப்படி இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அரசை அறிவித்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் மாகாணத்தில் நியூயார்க் 2030 இலக்கு நியூயார்க் அப்படின்னு போட்டு, அது வளர்ந்த நாடு, வளர்ந்த நாட்டினுடைய மாகாணத்தில் 2030 நியூயார்க் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கருத்து கேட்க ஒரு இணையதளத்தை இங்கே எப்படி மோடி அரசு உருவாக்கியிருக்கோ அதே போல் இணையதளத்தை உருவாக்கி அங்கேயும் அது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா? இது தேர்தல் நேரத்துக்காக பண்ணது தானே அப்படின்னா நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. 2022 இலக்கு வச்சு இப்போ 2047க்கு போயிட்டாங்க ஒன்றிய மோடி அரசுன்னு. ஒரிசாவில் எடுத்துக்கங்க, நவீன ஒரிசா 2026 இலக்கு அவங்க ஆள்ற மாநிலத்தில் தான் அவங்களும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மக்களின் கருத்து கேட்டு ஆட்சி நடத்துவதோ நிர்வாகம் நடத்துவதோ மக்களுக்கு என்ன தேவை என்று மக்களிடத்திலே போய் கருத்து கேட்டு நடத்துறது தவறு ஒன்றும் கிடையாது. இல்லை என்ன தவறு இருக்குது? ஏன்னா அப்போ நீங்கள் 2000 ஆட்சியில் வந்தோன்னே பண்ணலையே, நான் ஆட்சிக்கு வந்தோன்னே எப்படி நடத்தணும்னு தெரியாதா? 11 மாதம் கொரோனாவில் மூழ்கி இருந்தோம். நீங்கள் ஸ்மார்ட் சிட்டின்னு திட்டம் கொடுத்தீங்க. 10 வருஷம் அதிமுகவில் ஸ்மார்ட் சிட்டி நடந்தது. சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி டி நகர் தொகுதியை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த வெள்ளத்தில் முதல்ல பாதிக்கப்பட்டதே டி நகர் தியாகராயர் நகர் தொகுதி தான் பாதிக்கப்பட்டது. அதில் இடத்தெல்லாம் 10-15 மாதம் கொரோனா வெள்ளம் அப்படின்னு 20 மாதம் தள்ளிக்கிட்டு வந்துட்டோம். அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி, பொருளாதார நெருக்கடி தாண்டி அறிவித்த திட்டங்கள் எல்லாம் மேடம் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. இப்போ 2030க்கு போயிட்டாங்க. 2030க்கு ஏன் போகணுன்னா மீண்டும் 2026 தமிழ்நாட்டு மக்கள் ஏகபோகமாக தமிழ்நாட்டு முதலமைச்சரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தான் மீண்டும் முதலமைச்சராக ஆக்குவார்கள் என்று மக்கள் தீர்மானித்த காரணத்தினால் நம்பிக்கையின் அடிப்படையில் இதை துவங்கியிருக்கிறோம்.